Next, I would like to invite our esteemed Chief Guest, Ma'am, Ms. Suganya, Sub-Inspector of Police, Guduvancheri, onto the stage to address the gathering. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். விருத்தி வித்யாலயா மழலையர் தொடக்கப்பள்ளி 10வது ஆண்டு விழாவை மிகவும் அருமையாக நடத்தி கொண்டிருக்கும் கல்வி நிறுவனத்திற்கும் மற்றும் வந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள், மாணவர் குழந்தைகள் மற்றும் நம்ம கேமரா நாங்கள் எல்லாருக்கும் வணக்கம். காவல்துறை சார்பாக ஒரு சில விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன். குழந்தைங்க இப்போ எல்லாமே அட்வான்டேஜ், நாங்கள் டெக்னாலஜி வைஸாக வளர்ந்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்துடுறாங்க. இப்போ அது எங்கே கொண்டு போய் முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரூம்குள்ளே போயிடுறாங்க, ஒரு சின்ன ஒரு உலகத்துக்கு போயிடுறாங்க. இந்த உலகம் ரொம்ப பெரிய விஷயம், சரிங்களா? அந்த உலகம் சுருங்கி 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 டெக்னாலஜி லெவலில் நாங்கள் பெரியதான் ஆகிடணும் அப்படின்ட்டு செல்லுக்குள்ளேயே முடிவிடுறாங்க இப்போ இருக்கிற குழந்தைங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் குழந்தைங்க எப்படி இருந்தாங்கன்னா, ஸ்போர்ட்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. ஆமாங்களா? ஸ்போர்ட்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணாங்க, படிப்புலையும் வச்சுட்டு இருந்தாங்க. அப்படியெல்லாம் இருக்கும்பொழுது குழந்தைங்க நல்லா ஹெல்த்தியாக இருந்தாங்க. எதுக்காக இது சொல்கிறேன்னா, இப்போ இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் பார்க்கும்பொழுது குழந்தைங்க ரொம்ப ஆக்டிவாக எல்லா பர்ஃபார்மன்ஸுமே சூப்பராக இருந்துச்சு. இதை டீச்சர்ஸ் அவங்க எல்லாமே நல்லா சூப்பராக பண்ணியிருந்தீங்க. அதுக்காக நல்லா இருந்துச்சு. எனக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்ல நினைக்கிறேன். இப்போ குழந்தைங்க மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படுறாங்கன்னு சொல்லி நம்ம பயந்துட்டு இருக்கோம். எந்தவித காரணத்துக்காகவும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இது எல்லாத்துக்கும் பின்னாடி காவல்துறை பக்கபலமாக நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு எந்த விதத்துல நம்ம ஹெல்ப்லைன் வேணும்னு கேட்டாலும் 1098 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லா குழந்தைங்களுக்குமே ஒரு அவேர்னஸ் கொடுக்குறாங்க. இல்லை எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறதுக்கு இன்னைக்கு முன்னேறி போயிட்டு இருக்கு. ஸோ யாரும் குழந்தைய பயன்படுத்தி வளர்க்காதீங்க. வெளியே போகக்கூடாது, எங்கேயும் போய் போகிற வழியில் வர வழியில் பார்த்து போகணும் அப்படின்னு சொல்லி குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்காம, நீங்கள் போகிறப்ப தைரியமாக போகணுன்றத ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் சொல்லி வளருங்க. அந்த குழந்தை கண்டிப்பாக நல்லபடியாக வளருவாங்க. அப்படி வர இந்த குழந்தைங்க தான் இந்த சமுதாயத்தில் கண்டிப்பாக நிலைநிறுவாங்க. அப்படி நிலைநின்னாங்கன்னா அப்படின்னா இந்த சமுதாயத்துக்கும் உங்களுக்கும் இந்த படிக்கிற இந்த ஸ்கூலுக்கும் பெருமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனவே இந்த வாய்ப்பு கொடுத்தா உங்க அனைவருக்கும் நன்றி கூட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you so much, ma'am. It was really informative and confident. Thank you so much. Instead of our time busy schedule, the Chief Guest, Ms. Suganya, Sub-Inspector of Police, provide us some time and share her valuable thoughts. Thank you so much, ma'am. I would like to invite our guest of honor, Dr. Sandal Kumar Mani, MD, Geriatrics, onto the stage to address the gathering. Yeah, good evening all of you, children and parents. First of all, congrats to Mr. Sivakumar sir and also Meenakshi ma'am. Thanks for inviting my chief guest and Dr. Sindhur Kumar, Vrindavanam Trust. Under the Vrindavanam Trust, we are running the Vrindavanam Old Age Home, Retirement Home. ஸோ குழந்தைகளுக்காக இப்போ நான் இந்த ஈவினிங்கில் பேசுகிறது பேரண்ட்ஸுக்கும் சின்னதாக ஒரு அப்டேட் மாதிரி இருக்கும் யங்ஸ்டர்ஸுக்காக. ஏன்னா இப்போ வந்திருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ மாடர்ன் ட்ரெண்டு, ஷார்ட்ஸு, யூடியூப் ரீல்ஸ் எல்லாம் பார்க்குறீங்க. அப்படி பார்க்க போனால் 90 கிட்ஸு, 2K கிட்ஸ் அப்படிங்கிறோம். இப்போ வந்திருக்கவங்க எல்லாமே 2020 கிட்ஸு. இவங்களை வச்சு மேனேஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்கள் வீட்லேயும் சரி, இந்த ஸ்கூலில் அவங்க பார்த்துக்கிறதும் சரி, ரொம்ப பாராட்டுக்கு உண்டானது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேரண்ட்ஸுக்கும் டீச்சர்ஸுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுகள். மெயினாக என்னென்னா ஸ்டூடெண்ட்ஸ் நான் எப்போவுமே எங்கே போனாலும் சரி, நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். அப்துல் கலாம் சொன்ன மாதிரி கனவு காணுங்கம்பாங்க. நான் சொல்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேள்வி கேளுங்கள்.
நீங்க கேட்குற கேள்வி, குழந்தைகள் கேள்வி கேட்டாலும் கேட்க விடுங்க. பேரண்ட்ஸு அவங்க வந்து கேள்வி கேட்க தான் அவங்க இம்ப்ரூவ் ஆகுவாங்க. அந்த கேள்வி கேட்கறதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. அவங்களையும் கேள்வி கேட்க சிந்திக்க விடுங்க. சிந்திக்க விட்டா மட்டும்தான் அவங்களே இம்ப்ரூவ் ஆவாங்க. நீங்களும் அவங்க என்ன மாதிரி டேலண்ட்ல போயிட்டு இருக்காங்க அதே போல. ஏன்னா we are standing in ChatGPT and also AI அந்த இதில் நம்ம போயிட்டு இருக்கோம். கம்மிங் 2025 வந்து ஏஐ தான் நம்மளை வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ வந்து நீங்கள் ஒவ்வொருத்தங்களும் குழந்தைங்க இப்போ நிறைய இடத்துக்கு ஷார்ட்ஸ் பார்க்கறதுக்கு கொடுக்குறீங்க, வீடியோ பார்க்கறதுக்கு கொடுக்குறீங்க. அதே போல் என்னோட சின்ன ரெக்வஸ்ட்டு டீச்சர்ஸுக்காக இருந்தாலும் சரி, பேரண்ட்ஸுக்காக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து கூகுள் சர்ச் இன்ஜினில் வந்து ChatGPT, அதர்வைஸ் ஏஐலே வந்து அரங்கண்டு அப்படி இல்லைன்னா சாஃப்ட்னு இருக்குது. நீங்கள் அதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் அந்த ஏஐ கூட இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். அந்த ஏஐக்கு நீங்களே ஒரு நேம் வைக்கலாம். நேம் வச்சிங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸும் டெவலப் ஆகும். நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் அது உடனே கொடுப்போம். இன் ஃபியூச்சரில் நம்ம ஏஐ கூட தான் நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ண போகிறோம். இப்போ டீச்சர்ஸ் கிட்ட நம்ம வந்து தயங்குற கொஸ்டின்ஸை கேட்குற கேள்வி பயமா இருக்குது அப்படின்னா வீட்டில் வந்து அம்மாட்டையும் சொல்ல மாட்டாங்க, அப்பாட்டையும் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் ஏஐ கிட்ட பேசலாம். அப்போ அதுக்கு தெளிவான 3 ஆன்சர் கொடுக்கும். அதை வச்சு தான் இப்போ இனிமேட்டு டெவலப் பண்ண போகிறாங்க. ஸோ நம்ம we are reaching the ஏஐ 2025 வந்து ஏஐ வச்சு தான். இப்போ ஏஐனா நிறைய பேருக்கு புரியாது, தப்பா இருக்குல்ல. ஆனால் 2020 கிட்ஸ் வச்சுட்டு எல்லா குழந்தை பேரண்ட்ஸுக்கும் புரியும். ஸோ வந்து எதுக்காக இது சொல்ல வரேன்னா, குழந்தைங்களை கேள்வி கேட்க விடுங்க. கேள்வி கேட்டால் மட்டும்தான் அவங்க இம்ப்ரூவ் ஆவாங்க. ஏன்னா சுட்டித்தனமாக இருப்பாங்க, இருந்தாலும் கேள்வி கேட்கறதுக்கு இது ஒரு வாய்ப்பு. ஸ்கூலில் பயந்துட்டாங்கன்னா, ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தை, 4th, 5th, 2nd படிக்கிற குழந்தை பயப்படுறாங்கன்னா ஏஐ கிட்ட நீங்கள் பேச விடுங்க. நல்ல கருத்துக்களை பேச விடுங்க. ஏன்னா ரீல்ஸ் பார்க்குற மூலமாகவோ ஷார்ட்ஸ் பார்க்குற மூலமாகவோ எதுவும் அவங்க வந்து சாதிக்க போகிறது கிடையாது. ஆனால் வந்து இதன் மூலமாக கொஞ்சம் நீங்கள் டெவலப் பண்ணிட்டு உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் தான் டெவலப் ஆகும். அட் த சேம் டைம் நம்மளோட குழந்தைங்களுக்கும் கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் ஆகும். என்னை வந்து இந்த 10ஆம் ஆண்டு பிரைம் கிட்ஸ் ஸ்கூல் மற்றும் விருதி வித்யாலயா நர்சரி அண்ட் பிரைம் ஸ்கூல் பவுண்டர் கே. சிவகுமார் அழைத்ததுக்கு மிக நன்றி. அதாவது எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒரு ஃபீல்டில் வந்து சக்ஸஸ் ஆவாங்க. நம்ம டாக்டராக இருந்து அந்த சக்ஸஸ் ஆகிறோம். ப்ளஸ் வந்து ஏதாவது ஒரு அச்சீவ் பண்ணுறோம். இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா கொரோனா 2019 இயர்லேருந்து டில் நவ் வரையும் யாருக்குமே கொரோனா வராமல் நான் பார்த்துக்கிட்டேன். எங்களுடைய ஏஜி ஹோம்ஸ்லையும் சரி, மற்ற எங்கள் சரௌண்ட்ஸ்லையும் சரி, கோவிட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு கவர்மெண்ட் அவார்டு வாங்கியிருக்கேன். ஒன்ஸ் அகேன் தேங்க்ஸ் டு ஃபவுண்டர். தேங்க்யூ. எங்களால் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் எல்லாத்துக்கும், குழந்தைங்களுக்கும் சரி, வருங்கால சந்ததியர் அவங்களுடைய பேரண்ட்ஸும் சரி, எங்களுடைய மண்மனம் ட்ரஸ்ட்டு, பிருந்தாவன ட்ரஸ்ட் சேர்ந்து தான் எல்லாத்தையும் பண்ணுவோம். மண்மனம் ட்ரஸ்ட் சார்பாக விதை பந்துகள் நாங்கள் கொடுக்குறோம். ஏன்னா செடியாக கொடுத்தா அதை கேரி பண்ணிட்டு கூட்டிகிட்டு போய் கொட்டிடுறாங்க, ஸ்ப்ளிட் ஆகிடுது. ஸோ விதை பந்துகள்னால நீங்கள் எந்த டைம், அதாவது கோயில்லையும் ஊன்றி வைக்கலாம், உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் நிலம் இருந்தாலும் நீங்கள் ஊன்றி வைக்கலாம். ஸோ வந்து இந்த விதை பந்துகள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அது தவறாமல் எல்லாமே வாங்கிட்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்யூ. Thank you so much, sir, to share your valuable thoughts with us.